அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளர்வனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குல் ஆமன்தும் கைர். ஈத் அல் அதா முபாரக். உலகவாழ் அனைத்து இஸ்லாமிய நல்லுள்ளங்களுக்கும் தியாக திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹஜ்ஜு பெருநாள் இஸ்லாமிய அறிவுரைகளின் படி, கூற்றுப்படி ஹஜ்ஜு பெருநாள் உருவாகிறதுக்கான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி அவர்கள் அவருடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்காக பலி கொடுக்கிறதா ஒரு கனவு கண்டார். இறைவனுடைய ஆணை அதுவாக இருக்கலாம் என்று தன்னுடைய மூத்த மகனை பலி கொடுக்க நினைத்தார். அதற்காக மகனின் அனுமதியுடன் தன் மகனை அழைத்து சென்று மலை குகைகளுக்கு இடையிலே தன் மகனை பலி கொடுக்க கத்தியால் பலமுறை அவருடைய கழுத்தை வெட்டினார். ஆனாலும் கத்தி அறுபடவில்லை. தொடர்ந்து முயற்சித்த நபி கடைசியாக ஆத்திரத்தால் கத்தியால் ஓங்கி பாறையில் அடிக்கும்போது அதிலிருந்து ஒரு ஆடு வெளியாகியதாகவும் அந்த ஆட்டை குர்பான் கொடுத்து இறைவனுக்காக பலியிடுமாறும் வந்த இறை தூதின் அடிப்படையில் ஆட்டை பலி கொடுத்து அந்த தியாக நாளை தியாக திருநாளாக ஹஜ்ஜு பெருநாள் என்று கொண்டாடப்படுகின்றது. அன்று அந்த வகை மற்றும் வராமல் இருந்திருந்தால் என்னதான் சட்டம், என்னதான் எத்தனையோ உலகம் நவீனமாக மாறியிருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மூத்த பிள்ளை பலியாகி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். குவைத்துடைய பல செய்திகள் இருக்குது, பாருங்க. குவைத் தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 94% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 5% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 51% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 86% உள்ளது. அதே போல ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய தினம் 6ஆம் திகதி மற்றும் நாளைய தினம் 7ஆம் திகதி 2 நாட்களும் விடுமுறை என்று தெரிவித்திருக்கிறாங்க. எதிர்வரும் 8ஆம் திகதி அன்று மீண்டும் சேவைகள், செயல்பாடுகள் அனைத்துமே தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கும் நாளைக்கும் மூடியிருக்கும். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாயும், இந்தியாவினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 40% உள்ளது. KBE எக்ஸ்சேஞ்சில் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிழை பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன் மாறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்கள் மாறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange,
BEC, World Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange, சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் என்றதால எப்படியுமே காலையில் ஜும்மா தொழுகைக்கு வரைக்கும் பல எக்ஸ்சேஞ்சுகள் பெரும்பாலுமே மூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அல் முசைனி, அல் முல்லா மற்றும் ARY, அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச், இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு திறந்திருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் மட்டுமே மூடியிருக்கும். அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷாஃபா, இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் கட்டணம் ஆரம்பிடுறாங்க. ARYயில் 900 ஃபீல்ஸ், அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ். நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 994 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 159 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 559 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 325 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை ஸ்டேபிளில் தான் இருக்குது. வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. 2,36,000 பேர் வெளியாகியுள்ளனர் குவைட்டிலிருந்து. மீண்டும் PCR சோதனை வருமா? 47 மருத்துவமனைகள் தயார் நிலையில். உள்துறை அமைச்சர் உடனடியாக பாஸ்போர்ட்டை விநியோகிக்க உத்தரவு. சுகாதார அமைச்சரை சந்தித்தார் இலங்கை தூதுவர். கொடூரமாக தாக்கி கொலை செய்த எகிப்திய குடிமகன். சவுதியை அலற வைத்த சம்பவம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ சம்பந்தமான வீடியோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக பதிவிட்டுக்கிட்டு வந்தோம். சாதாரணமாக போட்ட வீடியோக்கு அப்புறமா இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கார்கோ போட்டிருக்காங்க. நிறைய பேர் கார்கோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் பலருடைய பொருட்கள் பத்திரமாக சேர்ந்திருக்கிறதாகவும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் கமெண்டில் பண்ணியிருக்காங்க டிலே ஆகுது, என்ன டிலே ஆகுது அப்படின்னு. முக்கியமான காரணமே 1.5 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பேர் நம்மளுடைய சேனலை பார்த்து கார்கோ போட்டதால் எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, அவ்வளவுதான். ஆனால் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிறிய தாமதம் ஆனாலும் வேலை நடக்குது, யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பொருட்கள் வந்து கொண்டே இருக்குது. எதிர்வரும் 20ஆம் தேதி 200 தினார், 100 தினார், 150 தினார் வெற்றியாளர்கள் யார் என்பது இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கிறோம். குவைத்துடைய தூதுவர் பிரதீப் லக்ஷித ரத்நாயக்க சார் அவர்கள் குவைத்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அப்துல் வஹாப் அல் அவ்வாதி அவர்களை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கின்றார். அதே போல் குவைத்திலிருந்து 2,36,000 பயணிகள் குவைத்தை விட்டு வெளியேறுகிறாங்க அப்படின்ற உத்தியோகபூர்வ தகவல்களை DGCA, த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் பலரிடமும் இருக்கக்கூடிய பெரியோரு பதட்டம் மற்றும் கேள்வி, கொரோனா தொற்று PCR சோதனை வருமா? நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வர முடியாத சூழல் வருமா? லீவு போகிறது இல்லையா? லீவு போனால் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்? மறுபடியும் வர முடியாமல் போயிருமோ அப்படின்ற பலரும் கவலையோடு இருக்கிறாங்க. போன வாட்டி வந்த கொரோனா விட இந்த வாட்டி ஒன்றும் நம்மளை பயம் காட்டுற அளவுக்கு கொரோனா வரலை. ஆனாலும் நம்ம கையில் தான் இருக்குது இந்த நிலைமையை ஹேண்டில் பண்ணுறது. முடிந்த வரைக்கும் சமூக இடைவெளிகளை பேணுங்க. அதே மாதிரி சுகாதாரத்தை முடிந்த வரைக்கும் மேம்படுத்துங்க. சுத்தமாக இருங்க. வெளியில் போய் வந்தால் கை கால் முகம் கழுவுங்க. தொடர்ந்தும் கொரோனாக்கு எதிராக நாம் போராடினா கொரோனாவை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருந்தீங்கன்னா கொரோனாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கொரோனா அதிகமாக பரவுறதும் பரவாமல் இருக்கிறதும் மக்களாகிய நம்மளுடைய கையில் தான் இருக்குது. பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் 60% ஃபுல்லாகி இருக்குது புக்கிங். ஷாலைகளில் நிறைய பேர் இந்த விடுமுறைகளை வெளிநாடுகளில் கழிக்க போனாலும் ஒரு சிலர் ஷாலைகளில் கழிக்கிறதுக்காக முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே போல் 47 மருத்துவமனைகள்
சேவைகளில் இருக்கும் அப்படின்னு சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. 6 கவர்னரேட்டுகள்லையும் 24 மணித்தியாலமும் செயல்படும் விதமாக காலையில் இருந்து இரவு வரைக்கும், இரவு தோன்றி நள்ளிரவு வரைக்கும் மருத்துவமனைகளுடைய சேவைகள் தொடர்ந்துமே இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விடுமுறை நாளாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சுகவீனமுற்றால் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட அனைத்து மருத்துவமனைகளிலும் உங்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 6 கவர்னரேட்கள்லையும் கிட்டத்தட்ட 47 மருத்துவமனைகள் சேவைகளில் இருக்குது. குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவு நிட்டிருக்கிறாரு. 24 மணித்தியால சேவை மற்றும் உடனடியாக வழங்கும் செயல் திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. குவைத்தில் ஆர்டிகல் 8, அதாவது குவைத்தி குடியுரிமை பறிக்கப்பட்ட குவைத்தி குடிமக்களுக்கான பாஸ்போர்ட் வழங்கும் சேவை தொடர்ந்தும் இன்றும் கூட நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவை திணறடித்த சம்பவம் தஹரான் பகுதிகளில் ஒரு எஜிப்தியர் ஒரு சவுதி குடிமகனையும் கொன்று அவருடைய மனைவியையும் கத்தியால் குத்தியிருக்கின்றார். திருட்டு சம்பவம் மற்றும் ஃபோர்ஜரி சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. المتحدث الإعلامي لشرطة المنطقة الشرقية أن الجهات الأمنية قبضت على مقيم من الجنسية المصرية لقتله مواطنا بمدينة الظهران والاعتداء على زوجته بعدة طعنات وهي في حالة حرجة. وتبين من إجراءات الاستدلال وجود تعامل مسبق مع المجني عليه، وأن دوافع الجريمة السرقة لوجود مطالبات مالية على الجاني في بلده، وجرى إيقافه واتخاذ الإجراءات النظامية بحقه وإحالته إلى النيابة العامة. எஜிப்தியர்களுடைய உறவுல கொஞ்சம் அவதானம் தேவை. 400 தினார் பறிபோனது ஒருவருடைய பணம். அதே மாதிரி எந்த ஒரு புக்கிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆன்லைன் செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதிகாரப்பூர்வ வலைத்தளங்கள் மற்றும் பாதுகாப்பான வலைத்தளங்களில் மற்றும் செயல்படுத்துங்க. அதே போல் போலீஸார் மாதிரி நிறைய பேர் இன்றைக்கும் கால் பண்ணி பலருடைய பணங்கள் மற்றும் டேட்டாக்களை திருடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் இப்போ ஒரு சிலர் டீம் வந்து எப்படி வெளியாகி இருக்குதுன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓடிபியை எடுத்து, அதாவது வாட்ஸ்அப்புக்கு வந்து ஓடிபி ஒன்று வரும், உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே நம்பரை வச்சு ஆக்டிவ் பண்ணி ஓடிபி எடுத்ததுமே அங்கே வாட்ஸ்அப்பை ஆக்டிவ் பண்ணி ஹேக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேக் ஆகிறது. அதால் தயவு செய்து யார் கேட்டாலும் ஓடிபியை மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய மெசேஜ், ஓடிபி, பாஸ்வேர்ட் 6 இலக்கம் 4 இலக்கம் எந்த ஒரு இலக்கமும் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. போலீஸ் அதிகாரிகள் மாதிரி கால் பண்ணுவாங்க, ஆனால் யாருமே அது போலீஸ் இல்லை, எல்லாமே ஃபேக்கான ஹேக்கர்கள். தயவு செய்து இவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. போலீஸ் அதிகாரிகள் ஒருபோதும் வீடியோ கால் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே போல் குவைத்தில் அதிகமாக 5 தினாரில் கள்ள நோட்டுகள் புழங்குறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 தினார்கள் கையில் கிடைக்கும் போது, அதுவும் இப்போ இந்த நாட்களில் பிறநாள் அப்படின்றதால புதிய நோட்டுகள் அதிகமாக புழங்கும். அதால் பணம் வாங்குறவங்க தயவு செய்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்ப கவனமாக இருக்கு. شوفوا هذه يوم بالصدفة السائق راح يحول فلوس بالمزين، كان يقول هذه 5 مو أصلية. بعدين يمين يبني 5 الأصلية و5 أصلية. أول شيء فرق بينهم في عدة فروقات. أول شيء هذا اللون يلمع، أما هذه شوف ورقة مصورها شلون ما تلمع. شوف هذا شلون تلمع، نفس الشيء تلمع فيها لمعة، هي لمعة. الشغلة الثانية اللي لاحظناه فرق الطول شيء بسيط. شوف الحين بالضبط هذه الأصلية كبيرة، المزورة هذه أصغر منها بالطول. الشغلة الثالثة اللي هي قضية الجسمة، الملمس، هذه ورقة تحس، هذا تحس لأنها مشمعة. الشغلة الرابعة شوف اللون شلون رايح لأنها ورقة هي، أما هذه مهما يكون ما يروح الأصلية. فيا جماعة انتبهوا، شوف حتى في فرق بينهم بين حتى شوف بالطول مو بس بالارتفاع، حتى بالعرض يفرق. فيا جماعة انتبهوا من الشغلة هذه، لأن هذيلي محتالين قاموا يلعبون كل شيء.
فانتبهوا، واذا خليت من احد فلوس ولا شيء تشيك على الشغلات هذه. اضافه صغيره، شوفوا حتى اللي في اخره